What's up people? இது உங்கள் RJ ராகினி back with a bang. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிராண்டி செய்திகள். இன்னைக்கு தேதி ஏப்ரல் 27, 2026. இன்னைக்கு சினிமா உலகத்துல ஒரு ஹாட் சர்ச்சை ஓடிட்டு இருக்கு பாஸ். நம்ம மில்கி பியூட்டி தமன்னாவை பாலிவுட் நடிகர் அன்னு கபூர் வர்ணிச்ச விதம் இப்போ சமூக வலைதளங்கள்ல பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. இதோ அந்த 7 லைட்னிங் அப்டேட்ஸ். தி ஆஜ் கி ராத் கிரேஸ் ஜெயிலர் படத்துல காவலையா பாட்டுக்கு அப்புறம் இந்தி படமான ஸ்ட்ரீட் டூரை தமிழ்னா ஆடின ஆஜ் கி ராத் பாடல் செம வைரல் பாஸ். இத பார்த்துட்டு தான் பிரபல பாலிவுட் நடிகர் அன்னு கபூர் தமன்னாவை வர்ணிச்சிருக்காரு. தி கான்ட்ரோவர்ஷியல் ரிமார்க். தமன்னாவை வர்ணிக்கும் போது அன்னு கபூர் பயன்படுத்தின வார்த்தைகள் ஆபாசமா இருக்குன்னு ரசிகர்கள் கண்டனம் தெரிவிச்சாங்க. ஒரு பெண்ணோட உடல் நிறத்தையும் பாகங்களையும் பொதுவெளியில இப்படி பேசலாமாங்கிறது தான் கேள்வி. 71-year-old's apology. இந்த சர்ச்சைக்கு விளக்கம் கொடுத்த அன்னு கபூர், தமன்னாவுக்கு என்னோட பேச்சுல வருத்தம் இருந்தா 71 வயசான நான் அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க கூட தயார்னு சொல்லியிருக்காரு. லாங்குவேஜ் லாஜிக். நான் ஹிந்தியில சொன்னதுதான் தப்பா தெரியுது. இதே கருத்தை இங்கிலீஷ்ல மில்கி பாடின்னு சொல்லியிருந்தா யாரும் இதை பெருசா ஆக்கியிருக்க மாட்டீங்கன்னு அவர் கொடுத்த விளக்கம் இப்போ இன்னும் பெரிய சர்ச்சையாகிடுச்சு. ஹார்ட் ஒர்க் வர்சஸ் பிசிக்காலிட்டி. தமன்னாவோட கடின உழைப்பையும் நடனத்தையும் பாராட்டதான் அப்படி சொன்னேன்னு அவர் சொன்னாலும் ஒருத்தரோட திறமைய பாராட்ட ஏன் அவங்க உடல் அமைப்பை பேசணும்னு நெட்டிசன்கள் கேள்வி கேட்கறாங்க. தமன்னா சைலன்ஸ். இந்த விவகாரத்துல தமன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான கருத்தையும் சொல்லல. ஆனா சமூக வலைதளங்கள்ல அன்னு கபூருக்கு எதிராக கண்டன குரல்கள் மட்டும் வலுத்துட்டே இருக்கு பாஸ். அரண்மனை 4 to ஸ்ட்ரீட் 2. கடைசியா தமிழ்ல அரண்மனை 4 படத்துல நடிச்ச தமன்னா இப்போ இந்தி சினிமால ரொம்ப பிஸியா இருக்காங்க. பாடல்கள் மூலமாவே ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வச்சிட்டு இருக்காங்க நம்ம மில்கி பியூட்டி. அன்னு கபூர் பேச்ச பார்த்தா ஒரு விஷயம் புரியுது பாஸ். ஒரு பெண்ணோட திறமைய பாராட்டுறதுக்கு அவங்க உடல் நிறம் அவசியமே இல்ல. பாராட்டுற பேர்ல அநாகரிகமா பேசுறது எந்த விதத்துல நியாயம்? ஒரு நடிகைய வர்ணிக்கும் போது உடல் ரீதியா பேசுறது சரிதானா? அன்னு கபூரோட விளக்கம் திருப்திகரமாயிருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. For more fire updates, stay tuned to பிராண்டி செய்திகள். This is Ragini signing off with strength and respect. Stay safe, stay tuned. Thank you so much. Bye bye. பெண்களுக்கு மரியாதை கொடுக்க ஒரு விசில போடுங்க பாஸ். கௌரவம் முக்கியம்.